வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்துங்கிற முதல் அதிகாரம் முதல் 20வது அதிகாரமாக இருக்க பயனில சொல்லாமை இத்தனை 20 அதிகாரங்களையும் அதிகாரங்களுக்கான குறள்களும் குறள்களுக்கான விளக்கங்களையும் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம 200 குறள்களையும் அந்த குறள்களுக்கான விளக்கங்களையும் பார்த்தோம், கேட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 21வது அதிகாரம் தீவினை அச்சம். தீவினை அச்சம் அப்படின்னா என்ன? தீமைகளை உணர்ந்து அச்சம் கொண்டு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய இந்த அதிகாரம்தான் தீவினை அச்சம். அதாவது வாழ்வை நேசிப்பவர் பகைவருக்கும் கேடு செய்ய அஞ்சுவார். தீய செயல்கள் தீமையானதையே செய்யும். தீவினைகள் நம்மை நிழல் போல தொடரும். தன்னைத்தானே நேசிப்பவர் வீடு பேறு பெற நினைப்பவர் தீமை செய்யாது விலகி இருக்க வேண்டும். அதாவது ஒரு தீவினை திருப்பி நமக்கு மிகப்பெரிய தீமையை தான் செஞ்சுட்டு போகுமா. அதனால் எப்போவுமே நாம் யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருக்கணுமா. தன்னை நேசிக்கிறவன் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் தன்னை நேசிக்கிறவனுக்கு தான் வீடு பேரே கிடைக்குமா. தீவினை அச்சம் என்பதன் பொருள் தீய செயல்களை செய்ய அஞ்சுதல். அதாவது தீய செயல்களை செய்யாமல் தடுக்கும் மனநிலை. இது தீமை செய்யாமல் இருக்க வேண்டும், தீய எண்ணங்கள் மனதில் உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்பதாகும். நம்ம யாருக்குமே ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. அப்படி அந்த தீங்கு செய்தால் அந்த தீமை நமக்கு திருப்பி தீமையாகவே தான் சேருங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். ஒருத்தருக்கு கெடுதல் செய்யும்போது அந்த கெடுதல் நமக்கு திருப்பி நமக்கும் கெடுதலாகவே முடியுங்கிற ஒரு பயமும் அச்சமும் இருக்கணும். அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த தீவினை அச்சம்ங்கிற இந்த 21வது அதிகாரம்.